கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவாதி தேவன் செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசு சுவாமி எரிகோவிற்கு அருகாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை சுற்றிலும் திரளான கூட்டம் அவர் ஃபாலோ பண்ணி வராங்க. அந்த சத்தம் கேட்டு வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த பத்திமே என்கின்ற ஒரு குருடன் வழக்கம் போல அவன் என்ன செய்கிறான்? பிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனா அநேக மனிதர்களுடைய கால் சத்தம் அந்த குருடனுக்கு கேட்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற செவித்திறனை காட்டிலும் பார்வையற்றவர்களுக்கு செவித்திறன் அதிகமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வருகிற அந்த கால் சத்தம் கேக்குது. கேட்டுட்டு இந்த பத்திமை குருடனை குறித்து இன்றைக்கு நாம் ஏன் பேசுறோம்னா, அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்ததுனால. அவர் செய்த காரியம் என்ன, அவருடைய வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடந்தது. அந்த காலகட்டங்கள்ல நிறைய குருடர்கள் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனா எல்லாரை குறித்து நம்ம பார்க்கல. இந்த ஒரு தனி நபரான இந்த பத்திமை குறித்து மாத்திரம் நம்ம பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். என்ன செய்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்? இந்த ஜனங்கள் எல்லாம் வர்றத இந்த சத்தத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு? என்ன இத்தனை பேரு வர்றீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத விசாரிக்கிறார். அப்ப அவருக்கு எல்லாரும் சொல்றாங்க, இயேசு சுவாமி அந்த பக்கம் வராங்க. அப்போ அந்த குருடன் என்ன செய்கிறான்? அந்த இயேசு சுவாமி அந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னு உடனே அந்த மனுஷன் சும்மா இருக்கல. ஐயோ இத்தனை கூட்டம் வந்ததே அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்கன்னு பிச்சை கேட்கல. எல்லாத்தையும் மறந்துட்டாரு. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற மனிதர் வந்துவிட்டார் என்கின்ற அந்த நிச்சயத்தை அந்த மனிதன் அறிந்திருந்தார். எல்லா ஜனக்கூட்டத்து வந்திருக்காங்களே, எனக்கு இன்னைக்கு நிறைய கல்லா கட்டும் அல்லது நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம் இல்ல. அதையெல்லாம் கேட்கல. இயேசு சுவாமியை என்ன செய்யறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? இயேசு சுவாமியை கூப்பிட்டான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதத்திற்காக காத்திருக்கிறோம் பல ஆண்டுகளாக. ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாததற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடவில்லை. இந்த பத்திமை குருடன் கூப்பிடுகிறான். ஆனா இயேசு சுவாமியை சுற்றிலும் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள இந்த பிச்சைக்காரன் கூப்பிடுறத பார்த்த உடனே அதட்டுறாங்க. சும்மாரு. இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவரை தேடுறப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சும்மா என்னத்துக்கு ஆண்டவரை தேடிட்டு இருக்க அப்படின்னு நம்மள என்ன செய்யலாம்? டிஸ்கரேஜ் பண்ணலாம் இல்லையா? நம்ம கூப்பிடுகிறத என்ன பண்ணலாம்? அவங்க அதை என்ன பண்ணலாம்? கேவலமாக பேசலாம் அல்லது அதட்டலாம். எதுக்கு உனக்கு தேவையில்லாதன்னு சொல்லி நம்மள என்ன பண்ணலாம்? மனமடிவுக்குள் கொண்டு போல. ஆனா இது எல்லாம் அந்த குருடன் கேட்கல, பத்தியுமே கேட்கல. யார் என்ன அதட்டுனாலும் பரவாயில்ல, யார் என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, யார் என்ன கூப்பிடாதன்னு சொல்லி என்ன கடிந்து கொண்டாலும் பரவாயில்லை, நான் இன்னும் அதிகமா கத்துவேன்னு சொல்லி என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் கூப்பிட்டதை காட்டிலும் எல்லாரும் இந்த மனுஷனை அதட்டுறப்போ இன்னும் அதிகமாய் கூப்பிட்டாராம். கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையை, நீங்க கூப்பிட்டு இருக்கிறதுல இன்னும் உங்களுக்கு அற்புதம் வரலையா? இன்னும் அதிகமா ஆண்டவரை கூப்பிடுங்க, இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடுங்க, இன்னும் அதிகமா சத்தமிடுங்க, இன்னும் அதிகமா துதிங்க, இன்னும் அதிகமா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க? உங்க விண்ணப்பத்தை செலுத்துங்க. இப்ப இன்னும் அதிகமா இந்த பத்திமை குருடன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே என்று சொல்லி மீண்டும் உரத்த சத்தமாய் கூப்பிடும் பொழுது அத்தனை திரளான ஜனங்கள் ஆண்டவரோடு கூட போய்கொண்டிருக்கிற அந்த சத்தத்தின் மத்தியிலும் இந்த பத்திமை குருடனுடைய சத்தம் இயேசு சுவாமிக்குள் போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் எத்தனை பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக துதித்துக் கொண்டு இருந்தாலும் உங்களுடைய சத்தம் அத்தனை சத்தத்திற்கு மேலாக என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட எட்டணும், ஆண்டவர் சமூகத்துல போய் சேரணும். சேரலன்னா நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் இல்லை. அப்போ
போய் இந்த பத்திமை குருடன் கூப்பிட்ட சத்தம் யாருக்கு போய் எட்டினது? தேவனுக்கு. இயேசு சுவாமிக்கு போய் கேட்டுருச்சு. கேட்ட மாத்திரத்துல அவர் நின்றார். நின்னுட்டு என்ன செய்யறாரு? அவனை வர சொல்லுங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப போய் அதற்குனவங்களே இப்ப என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. எப்ப நீ எந்திரிச்சு வா. இந்த மனுஷன் செஞ்சது பாருங்க. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவர் எப்படி தெரியுமா வராரு? விசுவாசத்தோடு. எப்படி விசுவாசத்தோடு வந்தார் தெரியுமா? அவர் அதுவரையும் பிச்சை கேட்கிறவங்க பாத்தீங்கன்னா, அவங்க பிச்சை எடுக்கிற இடத்திற்கு முன்பாக ஒரு டவலோ அல்லது ஒரு துண்டை என்ன பண்ணுவாங்க? ஒரு துணியை விரிச்சிருப்பாங்க. ஏன்? அவங்க போடுற காசு ஓடிடக்கூடாதா அந்த துணியிலேயே இருந்தா மாலையில என்ன பண்ணுவாங்க? அந்த 4 பக்கம் அப்படியே பிடிச்சு அதை எடுத்துக்குவாங்க. ஆனா இயேசு சுவாமி கூப்பிட்டாருன உடனே அந்த மனுஷன் அந்த முன்னாடி இத்தனை காலங்கள் தனக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டு அதை பாதுகாத்து கொண்டிருந்த அந்த துணி என்ன பண்ணிட்டாரு? தூக்கி வீசிட்டாரா? ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும், என் இயேசு என்னை கூப்பிட்டா என் வாழ்க்கை மாறும். என் இயேசு என்னை பார்த்தா என் வாழ்க்கை மாறும். என் இயேசு என்னை விசாரித்தால் என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்னு அந்த பத்திமை குருடனுக்கு தெரிந்திருக்கு. திரும்ப நான் இந்த இடத்துல பிச்சை கேட்டு உட்கார போறது இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு 100% பிலீவ் பண்றாரு, நம்புறாரு. இதனாலதான் அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. இதனாலதான் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நம்ம கூட என்ன செய்யறோம் தெரியுமா? நம்மளுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்றீங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றோம். ஆனா அந்த முழு நம்பிக்கையோட சொல்றீங்களா? இனி நான் திரும்பி இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா? இல்லையே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சு விடுங்கிறாரு. ஆனா எத்தனை பேர் விட்டுருக்கீங்க? அந்த பாரத்தை வச்சுட்டு அப்படியே புடிச்சுக்கிறது. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை சொல்லிட்டு திரும்ப அதை நினைக்க கூடாது. அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த காரியத்துல என்னுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்ய போடுறதுக்காக உங்களுக்கு நன்றி. அதுதான் நீங்க சொல்லணும். என்னைக்கு நீங்க உங்க பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு திரும்பி வந்து அதே பிரச்சனைக்கு நீங்க திரும்ப 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 நீங்க ஜோம் பண்றீங்களோ, இன்னும் நீங்க அவர்கிட்ட விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை இல்லையா? அப்ப இந்த பத்திமை குருடன் என்ன செய்கிறார்? இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த துணியை வீசிட்டு என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோட போறாரு. போன உடனே அவர் கேட்கிறாரு, என்ன செய்யறாரு? உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? நான் பார்வை அடைய வேண்டும் சொல்லி தன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட கிளியரா. இன்னைக்கு இயேசு சுவாமி உங்ககிட்ட கேட்கிறா, உனக்கு என்னப்பா செய்யணும்? அது வந்துங்க, நீங்க நினைக்கலாம், நான் நினைச்சேன் அவரே ஒரு குருடன், அவரே ஒரு பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறாரு, அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு வராங்க இயேசு சுவாமிகிட்ட. ஏன் இயேசு சுவாமி அவனை உடனே கேட்காம பார்வையை கொடுத்திருக்கலாம்ல அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். இல்லைங்க, என் இயேசு உங்களுடைய நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். அந்த பத்திமை குருடனுக்கு அவரால் நினைச்சு கொடுக்கல, அவருக்கு மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே அதுதாங்க. அவர் கேட்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். உனக்கு என்ன செய்யணும்னு நம்ம விருப்பத்தை கேட்கிறார். நீங்க என்ன விரும்புறீங்க? ஒரு சமயம் பத்திமை குருடன், எனக்கு கண்ணு வேண்டாம், நான் 40 வருஷம் குருட்டு வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டேன், நான் பணக்காரன் ஆகணும், நான் பிச்சை எடுக்க கூடாதுன்னு கூட அவனை கேட்டிருக்கலாம் இல்லையா? அப்ப என்ன கேட்கிறாங்கன்னு நம்மளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறதற்கு ஞானமாய் கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்ங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. அவருக்கு போனவன்னு சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், நீ பார்வையடைவாயாக. ஒரு நிமிஷத்துல அற்புதம். அப்ப இந்த சம்பவத்துல என்ன தெரிந்து கொண்டோம்? நம்ம இன்னும் அதிகமா ஆண்டவரை கூப்பிடணும். கூப்பிட்டது மாத்திரமல்ல, அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு என்ன வேணும்னு சொல்றப்போ அவர் கூப்பிடும் பொழுது முழு நம்பிக்கையோடு கூட நான் என்ன செய்யணும், இனி இந்த பிரச்சனைக்கு நான் ஆண்டவர்கிட்ட போக மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சன்னிதானத்திற்கு போறாரு. போனவர் கேட்கிறதிலே தெளிவாய் கேட்கிறார். கேட்டால் பெற்றுக்கொண்டார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாரும் சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பிரச்சனைக்காக நல்லா ஜோம் பண்ணேன், நல்ல உபவாசம் பண்ணேன், நல்ல ஆண்டவரை பிரைஸ் பண்ணேன், நல்லா துதிச்சேன், எல்லாம் பண்ண. ஆனா எல்லாரும் சொல்லி 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 நான் டவுன் ஆயிட்டேன். வாழ்க்கையில அற்புதம் நடக்காதுங்க. அப்படியெல்லாம் சுத்தி இருந்த எல்லா ஜனங்களும் இந்த பத்திமை குருடன் என்ன செஞ்சாங்க? டிஸ்கரேஜ் பண்ணாங்க. எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு அதட்டுனாங்க.
மனிதர்களுடைய அதட்டலுக்கும் மனிதர்களுடைய ஆலோசனை கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு குருடனாதான் இருந்திருப்பாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை குறிச்சு பேசி இருக்க மாட்டோம். வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நாம என்ன தெரியுங்களா செய்யணும்? இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிடணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடுவேன், இன்னும் அதிகமா ஆண்டவருக்குள்ள உண்மையா இருப்பேன், இன்னும் அதிகமா ஆண்டவரை பற்றி கொள்ளுவேன், என் வாழ்க்கை மாறும். அப்ப ஆண்டவர் கேட்கிறப்ப நான் என்ன செய்வேன்? தெளிவா கேட்பேன். எனக்கு என்ன வேணுங்கிறத நான் என்ன பண்ணுவேன்? தெளிவா கேட்டு நான் பெற்றுக்கொள்வேன். முழு நம்பிக்கையோடு கூட அவரை தேடுவேன். நீங்க சொன்னீங்கன்னா அன்றைக்கு பத்தினி குருடனுடைய வாழ்க்கையை மாற்றி அற்புதத்தை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வது மிக நிச்சயமாய் இருக்கும். வேறொரு சத்தியத்தோடு உங்களை தொடர்பு கொள்ளுகிறேன். விசேஷமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா எங்க சேனல்ஸ் பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க வந்து காணிக்கை குறித்து நீங்க எதுவுமே பேசலையே, நாங்க உங்களுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்போ அதற்காக இனி வரும் வீடியோஸ்ல நம்மளுடைய ஜிபே நம்பரும் ஸ்கேனரும் உங்களுக்கு நாங்க அதுல அனுப்புறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கையை நீங்கள் என்ன செய்யலாம்? ஜிபேலையும் அல்லது ஸ்கேனர்லயும் நீங்க அனுப்பலாம். எங்களுடைய ஊழியங்கள் எப்படி நடக்கிறது, நாங்கள் கடந்து வருகிற பாதைகள் எப்படிப்பட்டது என்பதை மற்றொரு வீடியோவிலே நான் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறேன். God bless you.